ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா எக்ஸசைஸ் 7.1ல் 6 சம் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், எ கேர்ள், ஓகேவா, அ கேர்ள் விஷஸ் டு ப்ரிப்பேர் ஏ பர்த்டே கேப். ஸோ ஓகே, ஒரு பர்த்டே கேப் ரெடி பண்ண போகிறாங்க ஃப்ரம் த ரைட் சர்க்குலர் கோன். ஸோ எந்த பேட்டர்னில் இருக்க போதுன்னு சொல்லிட்டாங்க, ரைட் சர்க்குலர் கோனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஃபார் அவர் பர்த்டே பார்ட்டி. அந்த பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்காக அந்த பொண்ணு என்ன பண்ண போகிறாங்க, கேப் ரெடி பண்ண போகிறாங்க. ஓகே, யூஸிங் ஏ ஷீட். ஓகே, யூஸிங் ஏ ஷீட் ஆஃப் த பேப்பர் ஊஸ் ஏரியா. ஓகே, ஒரு ஷீட்டை யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள். ஓகே, சொல்யூஷன், ஒரு பேப்பர் ஷீட்டு, அது எனக்கு ரெக்டாங்கிளோ இல்லை கட்டி ஸ்கொயரோ என்னன்னு தெரியாது. பட் ஆனால் இதோட ஓவரால் ஏரியா என்ன இருக்குன்னா 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகே, ஹவு மெனி கேப் கேன் பி மேட் வித் ரேடியஸ். ஓகே, இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலாக ஒரு கேப் தான் ரெடி பண்ண போகிறாங்க இங்கே இதை யூஸ் பண்ணி. பட் ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா, நம்பர் ஆஃப் கேப்ஸ். ஓகே, எத்தனை கேப் என்னால் ரெடி பண்ண முடியும், நம்பர் ஆஃப் கேப்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒரு கேப்புமே எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த மாதிரி கோன் ஷேப்பில் தான் இருக்கும். ஒரு கேப்புக்குமே ஒரு கண்டிப்பாக ஹைட் இருக்கும், ரேடியஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் ரேடியஸ் என்ன கொடுத்துட்டாங்கன்னா r 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஹெச்சோட வேல்யூ என்னென்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக லென்த்து, ஓகேவா, ஸ்லோப் ஏரியா எனக்கு தெரியாது. ஓகேவா, ஸ்லோப் லென்த் எனக்கு தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு நல்லா பாருங்கள், ஹவு மெனி கேப்ஸ், எத்தனை கேப்ஸு என்னால் செய்ய முடியும். ஓகே, என்னால் ஒரு கேப்போட ஏரியாவை நான் ஃபைன் பண்ணிட்டேன்னா, இந்த டோட்டல் ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் ஏரியாவை நான் இதை டிவைட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, ரிமைனிங் மொத்தமாக இதில் எத்தனை கேப் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சி வச்சிடலாம். ஓகேவா, தமிழில் பாருங்கள், ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பி. ஓகேவா, கூம்பு வடிவ தொப்பி அவங்க இண்டிகேட் பண்ணிட்டாங்க இதுதான் அப்படின்ட்டு. ஸோ 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறார். ஓகேவா, ஸோ அப்புறம் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகளை, நல்லா பாருங்கள், எத்தனை தொப்பிகளை தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ எத்தனை தொப்பிகளை நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத முதல்ல ஒரு தொப்பியோடைய பரப்பு கண்டுபிடிச்சலாம். நல்லா பாருங்களேன், இந்த பேப்பரை என்னால் வளைச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், என்னால் இந்த கோனே செய்ய முடியும். அப்போது வளையுது, ஸோ அப்போது கேர்வ்டு, ஸோ அப்போ வலைப்பரப்பு சிஎஸ்ஏ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வரப்போகிறது கிடையாதுங்க. ஸோ டேரெக்டாக நம்ம சிஎஸ்ஏ யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் என்னென்னு பார்த்துலாமா? யாரை பொறுத்து பார்க்க போகிறோன்னா, அந்த கோனை பொறுத்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோனை வரைஞ்சிக்கலாம். இது ஹெச்சு, இதை பொறுத்த வரைக்கும் ஆர். ஓகேவா, ஸோ இப்போ ஆர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர். ஹெச்சை என்ன கொடுத்துட்ருக்காங்க, 12 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ எனக்கு இந்த எல்லு தெரியாது சார். எல்லுக்கு டேரக்ட் ஃபார்முலா இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் h² + r². ஓகேவா, ஸோ சாய் உயரம் தமிழில். ஓகேவா, ஸ்லோப் மாதிரி ஹெச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 12² + 5². 12 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரப்போகுது நமக்கு 144 + 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வரப்போகுது. இது ஆட் பண்ணாச்சா என்ன வரும், 169. 169 எப்படி எழுதலாம், இது ஸ்கொயர் ரூட் டேபிள் தான். 13 × 13, ஒரு 13 வெளியே வந்துடுமா. அப்போது எல்லோட வேல்யூ என்ன, 13 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கோனோடைய பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, தட் மீன்ஸ் சிஎஸ்ஏ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, தமிழில் வலைப்பரப்பு. இந்த வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தா πr/l. ஓகேங்களா, பையோட ஆன்சர் என்ன, 22/7. ஆர் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, r = 5 சென்டிமீட்டர். எல் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 13. ஓகேவா, ஸோ 5 × 13 இதை கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது அவ்வளோ. ஏன்னா எல்லாமே எதுவுமே கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ 22 × 5 × 13 டேரெக்டாக எழுதிக்கலாமா, /7. இதை மல்டிபிள் பண்ணச்சு என்ன வரப்போகுது, 5 × 13 65. ஓகே, இதை அப்படியே கம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரீசன் என்னென்னா, நம்ம இன்னும் ஒரு சில இடத்துல இதை டிவைட் பண்ண வேண்டியது இருக்குது. இதை கொடுத்துருக்காங்க பாரு, இதில் ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பார்த்துட்டு டிவைட் பண்ணலாம். கேன்சல் ஆகலைன்னா அப்படியே டிவைட் பண்ணுவேன். கேன்சல் ஆச்சுன்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிடலாம். ஓகேங்களா, சரி. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கேஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எத்தனை தொப்பி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, டோட்டல் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஆக்சுவலாக 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். டோட்டல் ஏரியா அந்த ஷீட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஷீட்டோட மொத்த ஏரியா கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, நம்பர் ஆஃப் கேப்ஸ். ஸோ அதில் எத்தனை கேப்ஸ் என்னால் ரெடி பண்ண முடியும். அப்போது ஃபார்முலா என்னவாக இருக்கும்னா, டோட்டல் ஏரியா. ஓகேவா, டோட்டல் ஏரியா ஆஃப் யாருக்கு, ஆஃப் பேப்பர். அந்த பேப்பரோட மொத்த ஏரியா டிவைடட் பை, ஸோ ஏரியா ஆஃப் த பேப்பர். ஓகேவா, ஏரியா ஆஃப் பேப்பர் எத்தனை பேப்பருக்குன்னா 1 கேப் செய்யறதுக்கு ஏரியா ஆஃப் த பேப்பர். ஸோ ஃபார் 1 கேப் அப்படின்னு போட்டலாமா, ஃபார் 1 கேப். ஸோ ஏரியா ஆஃப் த டோட்டல் என்ன கொடுத்துருக்காங்க, 5720. ஓகே, 5720. ஸோ ஒரு ஏரியாவுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆக்சுவலாக 22 × 65 டிவைடட் பை 7. ஸோ டிவைடில் இருக்கிற 7 ஆக்சுவலாக மேலே போய்டுமா. ஓகே, ஸோ அப்போ 5720 × 7 டிவைடட் பை 22 × 65. இப்போ இதை டிவைட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ how many டைம்ஸ் இங்கே பாருங்கள், 5 இருக்குது. 5 1s are 5, பேலன்ஸ் வந்து 1. 5 3s are 15. இங்கே பாருங்கள், 5 1s are 5, அகைன் 5 1s are 5, பேலன்ஸ் 2. 5 4s are 20, பேலன்ஸ் 2. 5 5s are 25. ஓகேங்களா, இப்போ மீனிங் மிச்சம் எத்தனை இருக்குது பாருங்கள், அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மிச்சம் என்ன வரும்னா 4. ஓகேவா, ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஸோ 1 1
44 into 7 divided by 22 into 13. ஆக்சுவலாக இதை பார்த்தோன்னே நமக்கு ஈஸியாகவே தெரிகிற மாதிரி இருக்கா. இங்கே பாருங்கள் 11 2s are ஓகேவா. நெக்ஸ்ட்டு 11 1s are. நெக்ஸ்ட் இங்கே இந்த நம்பர் டிவைட் ஆகும். ஸோ அதனால் ஒரு 0 போட்டு மற்ற 2 நம்பர் எடுத்துக்கலாம். 11 4s are. ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள் 2 1s are 2 5s are 2 2s are. ஓகே 52 into 7 divided by 13. 52 பார்த்தோன்னே சொல்லலாம் இது எத்தனை முறை போக போகுதுன்னா 4 டைம்ஸ். ஓகேவா 13ல் 4 டைம்ஸ் போக போகுது. ரிமைனிங் என்ன இருக்க போகுது 4 into 7. ஸோ அப்போ என்ன வர போகுது 28. அப்போ மொத்தமாக எத்தனை கேப்ஸ் செய்யலாம் 28 கேப்ஸ். ஓகே அவ்வளோதாங்க. ஓகே தேங்க்யூ.